தமிழின் சமையல் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் சிக்கன் சாசேஜஸில் எப்படி கறி வைக்கிறேன்னு செய்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை விட்டுருக்கிறேன். அதுக்குள்ள பெருஞ்சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு வதங்க விட போகிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து நல்லா வதங்க விடணும். இதில் நான் 300 கிராம் சிக்கன் சாசேஜஸ் எடுத்து வச்சுக்கிறேன். சின்ன சின்ன பீஸெல்லாம் வெட்டி இருக்கிறேன். அதையும் சேர்ந்து இதோடு நல்லா கலந்து விட போகிறேன். இப்போ நல்லா எல்லாம் வதங்கி வந்துட்டு இதில் நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கேன். அதையும் இதோட சேர்க்குறேன். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துருக்கிறேன். காரம் கூட வேணும்னா நீங்கள் இன்னும் சேர்த்துக்கொள்ளலாம். எல்லாத்தையும் நல்லா அப்படியே கலந்து விட்டுருவோம். இப்போ தேவையான அளவு உப்பு அதையும் சேர்க்குறதோட இப்போ நான் இதை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கும் வரைக்கும் விட போகிறேன். குழம்பெல்லாம் கொதித்து வந்துட்டு இதுக்குள்ளே நான் ஒரு சின்ன சுப் கட்டின்னு போடுறேன். இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு இது நான் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுக்கிறேன். இப்போ சிக்கன் சாசேஜஸ் குழம்பு ரெடி ஆகிட்டு நீங்களும் செய்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.